ஜனவரி 6ஆம் தேதி 2026 டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவும் அல்ஜீரியாவும் ஒரு மேட்ச் விளையாடுறாங்க ஃபுட்பாலில். ஆஃப்ரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்ரிக்கா ஆஸ் அ காண்டினென்ட்டுக்கு நடக்கிற ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட். அது உலக அளவில் இப்போ நம்ம யூரோஸ் எவ்வளோ பாப்புலராக இருக்கோ, ஃபிஃபா எவ்வளோ பாப்புலராக இருக்கோ, ஏஷியனுக்குமே ஒன்று இருக்குது ஏஎஃப்சின்னு. அந்தளவுக்கு ஆஃப்கானை யாரும் பெருசாக பேசுகிறதில்ல அப்படின்னாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ்டு டோர்னமெண்ட் தான். அதில் ரவுண்ட் ஆஃப் 16 நாக் அவுட்டில் அல்ஜீரியாவும் டிஆர் காங்கோவும் விளையாடுது. அதில் மைக்கேல் என்குக்கா எம்போலாடிங்கா அப்படின்ற ஒரு ஆக்டர் டிஆர் காங்கோ ஃபேன் சைடில் ஒரு ஸ்டாட்யூ மாதிரி எல்லா மேட்சுமே நின்றுருந்தார் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக. அன்ஃபார்ச்சுனேட்லி டிஆர் காங்கோ அந்த மேட்ச்சில் தோற்றுறது. அல்ஜீரியா 1-0 ஜெயித்ததுக்கப்புறம் லைக் ஹீ ப்ரோக் டவுன். ஒரு மாதிரி அழுதுட்டு ரொம்ப அந்த டோர்னமெண்ட்லேருந்து டிஆர் காங்கோ வெளியே வருது அப்படிங்கிறதால கம்ப்ளீட்லி ப்ரோக் டவுன், அழுதுகிட்டே ஸ்டாச்சுவாக இருக்கிறவர் அப்படியே கீழே சாயிறாரு. இது யார் அப்படின்னு எல்லா நியூஸ்லேயுமே எல்லாருமே அதுக்கப்புறம் அதை பற்றி தேடி பார்க்குறாங்க. ஒரு ஃபுட்பால் மேட்ச்சில் இருக்கிற ஒரு ஃபேனு அவர் பண்ண ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை எல்லாருக்குமே பாடமாக சொல்லி தருது. அவர் பேட்ரிஸ் லுமும்பா மாதிரி நிற்கிறாரு. பேட்ரிஸ் லுமும்பா தான் ஃபஸ்ட்டு டெமோக்ராட்டிக் லீடர் ஆஃப் டிஆர் காங்கோ. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு காலனியாக மட்டும் இருந்த காங்கோ ஃபஸ்ட்டு ஒரு மியூட்னி ப்ரோக் ஆகி அதிலிருந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக அவங்க டெமோக்ராட்டிக்காக ஓட் பண்ணி எலெக்ட் பண்ண ஒரு லீடர் பேட்ரிஸ் லுமும்பா. ஒரு வருஷம் கூட ஆட்சியில் இல்லை. சிஐஏவோட இன்வால்மெண்ட்னால ஒரு மிலிட்ரி கூப் ஒன்று நடந்து லுமும்பாவை அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணி பப்ளிக் முன்னால் அவரை ஷேம் பண்ணி அவரை அப்புறம் அசாசினேட் பண்ணுறாங்க. இது நடந்தது ஜான் 1961. அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்ததே அதாவது பதவிக்கு வந்ததே ஜூன் 1960 தான். செப்டம்பர் வரைக்கும் தான் ஆஃபீஸில் இருந்தார். அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி. ஏன்னா காங்கோ அப்படிங்கிற ஒரு ஊரில் நடந்த அந்த ஹாலோகாஸ்ட் அப்புறம் எத்னிக் கிளென்சிங் பெருசாக நம்ம இப்போது யுக்ரைனில் நடக்கிற வாரை பற்றியோ, இல்லை காசா ஸ்ட்ரிப்பில் நடந்ததை பற்றியோ, இல்லை ஜெர்மன்ஸ் ஜூஸ்க்கு பண்ணதை பற்றியோ பெருசாக பேசினதே கிடையாது. பெருசாக படங்கள் இல்லை, ரொம்ப டாக்குமெண்ட்ரிஸ் மட்டும்தான் இருக்குது. லைக் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்விட்டரில் நான் நிறைய பார்த்துருக்கேன். இதுலேயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. லைக் எந்த ஹாலோகாஸ்ட்டை இல்லை எந்த ஒரு எத்னிக் கிளென்சிங்கை நம்ம அகெயின்ஸ்டாக போராடுறோம் இந்த உலகத்தில்னு பார்த்தா அதில் ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அது ஆஃப்ரிக்கன்ஸாக இருந்தால் யாருமே போராடுறது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன். அப்போ தான் எனக்கு காங்கோவை பற்றி தெரிய வந்தது. காங்கோ பெல்ஜியன் மொனார்கி கீழே காலனியாக ரொம்ப வருஷம் இருந்திருக்கு. அப்போ பெல்ஜியன் கிங்காக இருந்த அவர் பேர் லியோபால்ட் 2 அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு மிகப்பெரிய மசாக்கர்லாம் நிகழ்த்தியிருக்காரு. அதாவது ஜெர்மன்ஸ் ஜூஸ்க்கு பண்ணதை விட 2-3 மடங்கு அதிகமான காங்கோ மக்களை அடிமைப்படுத்தி கொல்றது, மோசமான முறையில் கொல்றது, ஒரு இன்ஹியூமனான விதத்தில் அவங்கள கிளியர் பண்ணுறதுங்கிற வேலையெல்லாம் பல வருஷமாக பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு மொனார்க்கியிலேருந்து காங்கோவை மீட்டு ஒரு டெமோக்ரஸியை கொண்டு வந்த ஆள் பேட்ரிஸ் லுமும்பா. இப்போது இந்த இடத்துல எதனால் இப்போ நான் சிஐஏன்னு முன்னாடி மென்ஷன் பண்ணேன். அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு டெமோக்ராட்டிக் லீடர் வர்றதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க சோஷியலிசம் பேசுகிற ஆளாக இருந்தாலே அமெரிக்காவுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனையாக இருக்கும். நம்ம நிறைய பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கோம். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆர்ம் ஸ்ட்ரகிளும், ஒவ்வொரு போரும் ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்கும் ஒரு சோஷியலிஸ்ட் எக்கனாமிக்கும் மட்டும்தான் நடக்குது.
இது வந்து வேர்ல்டு வார் ஒன்னுக்கு முன்னாடியிலிருந்து நீங்கள் எந்த போர் எடுத்தீங்கன்னாலும் அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாமே அப்படி தான் நடக்கும். எங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சோஷியலிஸ்ட் லீடர் வந்து எமர்ஜ் ஆகிறானோ, அவன் வந்து நான் யூஎஸ்க்கோ இல்லை இயூக்கோ இல்லை யூகேக்கோ பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானோ, அந்த வேலையை கையில் எடுத்துக்கிட்டு அவனை காலி பண்ணுற வேலையை யூஎஸ் எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து கொலம்பியாவாக இருந்தாலும் சரி, வெனிசுலாவாக இருந்தாலும் சரி, கியூபாவாக இருந்தாலும் சரி, இது ஆப்கானாக இருந்தாலும் சரி, இது வந்து காங்கோவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பக்கினோ ஃபேசோன்னு இன்னொரு கண்ட்ரி இருக்குது. அதில் வந்து தாமஸ் சங்கரா அப்படின்ற ஒரு மிலிட்டன்ட் லீடர் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் வந்து அவரை காலி பண்ணுது. ஃப்ரெஞ்ச் காலனியாக இருக்குது. அவர் வந்து அகெயின் ஒரு சோஷியலிசம் பேசுகிற ஒரு ஆளாக இருந்து உள்ளே வராரு, மொனார்க்கியை காலி பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வராரு. ஒரு ஒரு மேன்மேடு கூப் ஒன்று ரெடி பண்ணி உள்ள கலவரத்தை உண்டு பண்ணி அவரை தூக்கிட்டு போய் காலி பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து உலகத்தில் எங்கேயுமே இந்த ஒரு சோஷியலிசம் பேசுகிற ஒரு ஆள் இருக்கக்கூடாதுங்கிறதுல வந்து யுஎஸ் பல காலமாக ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்காக அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, நான் ஒரு நாள் சாட்ஜிபிடி கிட்ட இந்த கொஸ்டினை கேட்டேன். எதனால் வந்து நம்மளுடைய இப்போ இருக்கிற உலகம் வந்து ஒரு சர்வாதிகாரி டிக்டேட்டர்ஷிப்னு நம்ம சொல்கிற ஆளுங்க யாருமே ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்லேயோ எக்கனாமிலேருந்து வரமாட்றாங்க. நீங்கள் தேடினீங்கன்னா ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்கும். லைக் 1 out of 10 வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் நேஷனில் யாரோ ஒருத்தரை மட்டும் டிக்டேட்டர்னு நம்ம சொல்லுவோம். பட் ஒரு பெரும்பான்மை கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற எவனையுமே நம்ம டிக்டேட்டர்ஷிப்புன்ற பேரை மென்ஷன் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் டெமோக்ராட்டிக்கலி சூசன், மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வர ஒருத்தன் எப்படி டிக்டேட்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டிக்டேட்டர்ஷிப் பண்ண வேண்டிய எல்லா வேலைகளையும் பல வருஷமாக இந்த மாதிரி பீப்புள் ஓட் பண்ணி சூஸ் பண்ணுற ஆளுங்க தான் உலகத்தில் நிகழ்த்திகிட்டே இருக்காங்க திரும்ப 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 திரும்ப. இது எப்படி டெமோக்ரஸி ஆக முடியும்னு எனக்கு தெரியல. ஓட் ஃப்ராட்ஸ் நடக்குது. நமக்கு அகெயின்ஸ்டாக ஓட்டு போடுறவனால லிஸ்ட்லேருந்து தூக்குற வேலையை எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலையும் நடந்துகிட்ருக்கு. திரும்ப திரும்ப முன்னாடியே முடிவு செய்யப்பட்ட சில பேர் ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்காங்க நிறைய இடத்துல. அவன் வரவன் சும்மாவும் இருக்க மாட்டான். இன்னொரு நாட்டு மக்களை நசுக்கிற வேலையோ இன்னொரு நாட்டுக்குள்ளே தலையிடுற வேலையோ பண்ணிக்கிட்டே இருக்கான் கடைசி வரைக்கும். உள்ளே இருக்கிற மக்களுக்கு கம்யூனல் ஹேட் ஸ்பீச் பண்ணுறான், டெரரைஸ் பண்ணுறான், அவனே நிறைய வன்முறையை கட்டவிழ்த்து விடுறான். இது எப்படி இது டெமோக்ரஸி ஆக முடியுன்ற கேள்வி திரும்ப திரும்ப எனக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போது நம்ம இப்போ சைனா மேலே நிறைய குறைகள் இருக்குது, ரஷ்யா மேலே நிறைய குறைகள் இருக்குது அப்படின்னாலும் யூஎஸில் இருக்கிறவன், யூகேயில் இருக்கிறவன், இயூவில் இருக்கிறவன் வந்து சைனாவோ இல்லை ரஷ்யாவோ ஒரு நல்ல செட் ஆஃப் கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிளாக அவனுங்க எப்போவுமே எடுக்க மாட்டானுங்க. இது வந்து காலகாலமாக நடக்கிற ஹிஸ்ட்ரி. லெனின் காலத்திலேருந்தே ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் இயூக்கும் ஆகாமல் போயிடுச்சு. அந்த கோல்டு வார்னால தான் 2 வேர்ல்டு வார் நடந்திருக்கு. எதனாலனா இவனுங்களுக்கு வந்து லெனின் சொல்கிறதையோ இல்லை மார்க்ஸ் சொன்னதையோ இல்லை கம்யூனிசத்தையோ சோஷியலிசத்தையோ எடுத்துக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா இவனுங்க என்டர்பிரைசஸையும் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியும் டெவலப் பண்ணுறதுல தான் குறியாக இருக்கானுங்க. அவனுங்களுக்கு இதை மறைமுகமாக இல்லை, இதை நேரடியாக பண்ணுறதுக்கே டெமோக்ரஸி தான் ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் அவனுங்க இத்தனை நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு ஹிஸ்ட்ரி படித்தேன். சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்போது ரொமேனியா பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன்லேருந்து வெளியே வருது. அப்புறம் ஹங்கேரி வெளியே வருது. அதாவது நம்ம யுரேஷியான்னு சொல்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே சோவியத்தில் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு. ஈஸ்ட் பெர்லின் வரைக்கும். பெர்லின் 2ஆக பிரியுது. பெர்லின் வால் கட்டினதுக்கப்புறம் ஈஸ்ட் பெர்லின் வந்து நாட்டோவில் இருக்குது, யூரோப்பியன் யூனியன்லேயும் அமெரிக்காவோடைய அலைடு கண்ட்ரியாக இருக்குது. வெஸ்ட்டு பெர்லின் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெர்லின் ஃபுல்லாக நாட்டோலையும் யூஎஸ் அலைஸில் இருக்குது. ஈஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சோவியத் கண்ட்ரோலில் இருக்குது. அந்த வால் தான் டிவைட் பண்ணும். வேர்ல்டே அந்த வால் டிவைட் பண்ணி வச்சுருந்தது. லைக் ஒரு ஒயிட் விசஸ் ரெட்டுன்னு வச்சுக்கலாமே, ஆர் ப்ளூ விசஸ் ரெட், கேபிட்டலிஸ்ட் விசஸ் கம்யூனிஸ்ட்.
அப்படின்ற மாதிரி. இதிலிருந்து 1989க்கு அப்புறமா சோவியத் உடையும் போது ரொமேனியா, ஹங்கேரி மாதிரி மக்கள்லாம் வந்து இங்கேருந்து நான் கம்யூனிஸ்ட்டு சோவியத் ஸ்டேட்லேருந்து வெளியே வந்துட்டா நான் டெமோக்ரஸி ஆகிட்டா எனக்கு தேவையானது எல்லாமே நடந்துருன்ற ஒரு பெரிய கனவோட, அதுவே ஒரு மாயை மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் எப்படியாவது நான் அங்கே போயிடணும், அந்த வாலை உடைச்சிட்டு அந்த பக்கமாக போயிட்டா என் வாழ்க்கை நல்லா ஆயிரும், எனக்கு தேவையானது கிடச்சிரும் அப்படின்னு ஏங்கி ஏங்கி தவிச்சு கடைசியில் வந்து ஒரு பார்டர் சவுத்தில் வந்து ஒரு 2-3 கண்ட்ரி தாண்டி பார்டர் ஹங்கேரியில் உடைப்படுது. ஜெர்மனியில் இருக்கிறவன் ஹங்கேரி வரைக்கும் நடந்து போய் நான் எப்படியாவது பார்டரை கிராஸ் பண்ணி ஆகணுன்ட்டு நடந்து போகிறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு வீரியம் இருக்குது. அதுக்கு காரணமாக நான் என்ன பார்க்குறேன்னா, நம்மளோட ப்ரெஸ்ஸிலேருந்து மீடியாவிலேருந்து நம்ம வந்து டெமோக்ரஸியை பற்றி நம்ம என்ன பேசி க்ளோரிஃபை பண்ணி வச்சுருக்கோமோ அதுதான் அப்படின்னு தோணுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கண்ட்ரிஸ் வந்து சோவியத்துலேருந்து வெளியே வந்த உடனே அவங்க ஃபஸ்ட்டு என்ன இண்டஸ்ட்ரியை வச்சு முன்னேறுறாங்கன்னு பாருங்களேன். நைட் கிளப்ஸு, ப்ராஸ்டிடியூஷன், பார்ட்டிஸு, பான்னு, அதாவது உடம்பை வச்சு கூட என்னால் பொழைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு அந்த கண்ட்ரியோட எக்கனாமி அதுக்கப்புறம் டெவலப் ஆகுது. இது வந்து ஒரு நல்ல விதமான டெவலப்மெண்ட்டா, இது தப்பா அப்படின்ற டாபிக் உள்ளே போகாமல், டெமோக்ரஸி ஆன உடனே அந்த கண்ட்ரியோட அடுத்த குறிக்கோளாக என்ன இருக்குன்னா, இந்த ஊரையே நான் எப்படி ஒரு நைட் கிளப்பாக மாற்ற முடியும், ஒரு என்டர்டெய்னராக எப்படி மாற்ற முடியும், அதுலேருந்து நான் எவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியும், நாட்டு மக்கள் எல்லாருமே உடம்பை விற்று எப்படி பிழைக்க முடியும், எதை வேணால் செஞ்சு சம்பாரிச்சிக்கலாம், எதை வேணால் செஞ்சு பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிளாக எனக்கு தோணுச்சு அதெல்லாம் படிக்கும்போது. அப்படி இருந்திருக்கக்கூடாது. அதுதான் டெமோக்ரஸி. அப்படி இருந்துட்டால் நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம், எப்படி வேணால் வாழ்ந்துடலாம் அப்படின்னு மக்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க. அப்போது அது உண்மையான டெவலப்மெண்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக அதை வேறு என்ன பண்ணி அந்த கண்ட்ரி டெவலப் ஆகிருக்கு, ஒரு டெமோக்ரஸி ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸாக நான் பெருசாக எதுவுமே பார்க்கல இந்த மாதிரி கண்ட்ரிஸ்டேருந்து. வேறு இந்த பனிப்போர்கள் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கோம். இப்போ உக்ரைனில் இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா, டீப்பாக ரஷ்யா வந்து யுக்ரைனை அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், யூஎஸோடைய தாக்கம் உக்ரைனில் என்ன இருக்குது, யூஎஸ் வந்து உக்ரைனில் நேட்டோவை எவ்வளோ ஸ்ட்ராங்காக கால் பதிக்கணும்னு நினைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். யூஎஸோட ஒன்லி டார்கெட் வந்து எப்போவுமே சோவியட் ஸ்டேட்ஸ்க்கு எதிராக நிற்கிறது மட்டும்தான். அவன் பேரை சொல்லி யூஎஸ் பண்ணுற அட்ராசிட்டிஸ் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக நிறைய. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கியூபாவில் வர ஒரு சோஷியலிஸ்ட் ரெஜிம் வருது அப்படின்னா, ஃபுல்லாக எக்கனாமிக் பிளாக்கேட்ஸ். அப்படின்னா என்னென்னா, உன்னால் வெளியே வர்த்தகம் பண்ண முடியாது, நீ என்னோட கடலில் இருக்க. யாரும் யூஎஸ்க்கு வந்து இந்த கடல் உன்னோடதுன்னு தூக்கி கொடுக்கல, இவங்களாம் எடுத்துக்கிட்டது. கியூபா அன்ஃபார்ச்சுனேட்லி யூஎஸோடைய கண்ணுக்கு எதிரில் இருக்கிற ஒரு சின்ன நாடாக இருக்குது. ஃபுல் ஓஷன்ஸை யூஎஸும் யூஇவும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த டைமில் வந்து யூஎஸ் வந்து எக்கனாமிக் பிளாக்கேடை போடுது. உன்னால் ட்ரேடே பண்ண முடியாது. எந்த நாடுமே அந்த மாதிரி வேலை செய்யாது. நம்ம பெருமைக்கு சொல்கிறோம், ராஜராஜன் காலத்துலேருந்து கப்பலில் போயிட்டு வணிகம் பண்ணுறோம், சைனாவுக்கு வணிகம் பண்ணியிருக்கோம், ரோமுக்கு வணிகம் பண்ணியிருக்கோம், ஈஜிப்துக்கு பண்ணியிருக்கோம், நிறைய நம்ம க்ரீக்குக்கு பண்ணியிருக்கோம், குதிரைகள்லாம் ரோம்லேருந்து க்ரீக்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. எந்த காலத்துலேயுமே ஒரு ட்ரேடு இல்லாமல் நம்ம வாழ்க்கை வந்து அவ்வளோ ஈஸியாகவோ சுலபமாகவோ அவ்வளோ ஒரு எவல்யூஷனோ நம்ம வாழ்க்கையில் இருந்ததே இல்லை. அப்படி வந்து எக்கனாமிக் பிளாக்கேடில் கடந்த 50-60 வருஷமாக கியூபா வந்து இருக்குது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் கியூபா ரொம்ப ஏழ்மையான நாடு, அங்கே இருக்கிறவங்கலாம் ஒரு ஷிட் ஹவுஸில் இருக்கிற மாதிரி இருக்கான், அந்த ரோடு அங்கே இருக்கிற மக்களோட சாப்பாடெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே இருக்கிற சோஷியலிஸ்ட் ரெஜிமா, அங்கே இருக்கிற வந்து ஃபெடல் காஸ்ட்ரோ எடுத்துகிட்டு வந்த ஆட்சியா, அங்கே அவங்க பேசுகிற கம்யூனிசமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு காரணம் யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸு, யூஎஸோடைய எக்கனாமிக் பிளாக்கேடு. இத்தனை வருஷங்களாக அவங்க வந்து இவங்களை ட்ரேட் பண்ணாமல் தடுத்து வச்சுருக்கிறது தான் காரணங்கிறது வந்து எத்தனை பேரால் நமக்கு புரிஞ்சுக்க முடியும்னு தான் எனக்கு தெரியல. இப்போது கொலம்பியாவையும் சரி, மெக்சிகோவையும் சரி, இவங்க கியூபாவையும் சரி கிட்டத்தட்ட எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லிட்டரலி அப்யூஸ் பண்ணி தான் எத்தனை வருஷமாக வச்சுருந்துருக்காங்க. கியூபாங்கிற நாடு அமெரிக்காவுடைய கேலிக்கைக்காக மட்டுமே அழிஞ்சு போன ஒரு நாடு. இவனுங்க வெள்ளிக்கிழமை வந்து கார்ப்பரேட் ஆஃபீஸஸில் வேலையை முடிச்சுட்டு
குடித்து கூத்தடிக்கிறதுக்காக மட்டுமே ஹவானாவையும் கியூபாவையும் வச்சுருந்த காலங்கள் தான் அது. அங்கேருந்து கிளம்புனீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் கியூபாவுக்கு போயிடலாம், ப்ரைவேட் ஜெட்டில் போகிறதா இருந்தால். அங்கே போயிட்டு வெறும் கேளிக்கைகள், அப்புறம் வந்து ப்ராஸ்டிடியூஷன், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை ஒரு 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 பெரிய ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு கண்ட்ரியை வந்து நாசமாக்குறதுல யூஎஸ் வந்து ரொம்ப ரொம்ப கைத்தேர்ந்தவங்க. அதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நீ வரக்கூடாதுன்னு தடுக்கிறது ஒரு வேலை தான் யூஎஸ் பண்ணுவாங்க. கொலம்பியாவையும் சரி மெக்சிகோவையும் சரி இவங்களுடைய போதைப் பொருள்கள் போதை பழக்கத்துக்காக இவங்களாக ஸ்பான்சர் பண்ண ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மெக்சிகோலையும் கொலம்பியா மாதிரி நாடுகள்லையும் வச்சு உள்ளே இம்போர்ட் பண்ணி பல வருஷமாக உள்ளே இம்போர்ட் பண்ணி இப்போ அந்த நாடுகள் மேலே வந்து போதைப்பொருள் கடத்துகிற யூஎஸ்குள்ளே உன்னால் தான் போதைப்பொருள் வருதுன்னு சொல்லி இவனுங்களை போட்டு நசுக்கிறது. அதே தான் இப்போ வெனிசுலாலையும் பண்ணியிருக்காரு. வெனிசுலா மேட்டர் நிறைய பேர் பேசிட்டாங்க. அங்கே இருக்கிற மினரல்ஸ் அவருக்கு தேவை, அங்கே இருக்கிற பெட்ரோல் அவங்களுக்கு தேவை. ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு கைண்ட் ஆஃப் பெட்ரோல் வந்து அங்கே கிடைக்குது. நிறைய ரிசோர்ஸஸை இன்னும் தோண்டி எடுக்காமையே இருக்குது, அதெல்லாம் தேவை. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மடுரோ மேலே என்ன சொல்கிறாருன்னா, நீ யூஎஸ்குள்ளே வந்து ட்ரக் டிராஃபிக்கிங்லாம் பண்ணுறதால உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறாரு. இன்னொரு எபிசோடில் நான் பேசியிருப்பேன், ஐ திங்க் குவாண்டானமோ பே பற்றி பேசும்போது, அது ஒரு வெர்ஜின் ஐலாண்ட்ஸில் இருக்கிற ஒரு சிறையை பற்றி பேசும்போது, அந்த சிறையில் யார் இருக்கான்னா, இவனுங்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அட்டாக்குக்கு அப்புறம் வார் ஆன் டெரர் அப்படின்னு ஒரு செனட்டில் புஷ் வந்து ஒரு அப்ரூவல் வாங்குறாரு. எப்போவுமே யூஎஸில் வந்து நீங்கள் இன்னொரு ஃபாரின் கண்ட்ரி மேலே ஒரு போரை தொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் செனட்டில் அப்ரூவல் வாங்கணும் காங்கிரஸ் கிட்டேருந்து. அப்போ தான் உங்களால் வந்து யூஎஸோடைய ஆர்மி பர்சனலை வச்சு பட்ஜெட்டை வச்சு நீங்கள் வந்து இன்னொரு கண்ட்ரியை போய் அடிக்க முடியும். புஷ் என்ன சொல்கிறாருன்னா, வேர்ல்ட் ட்ரேட் சென்டருக்கு வந்து பழி தீர்க்கணும், செப்டம்பர் 11 அட்டாக்குக்கு வந்து பழி தீர்க்கணும், அதுக்காக நான் ஆப்கானிஸ்தானுக்கு போருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து எமோஷ்னலான முடிவாக தான் எடுக்கிறாங்க எல்லோரும் செனட்டில். அப்போது அதை பற்றி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்குது. எப்படி ஒசாமாவை பிடிச்சாங்கன்ற டாக்குமெண்ட்ரியில் முதலேருந்து இதை பற்றி சொல்லுவாங்க, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போயிட்டு அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் எவனெல்லாம் இவங்க சஸ்பெக்ட்னு பிடிக்கிறாங்களோ தூக்கிட்டு வந்து குவாண்டனமோ பே பிரிசனில் போட்டுருவானுங்க. இன்றைக்கி வரையும் அந்த டிடென்ஷன் சென்டரில் இன்னும் மக்கள் வந்து இருக்கானுங்க. யாரெல்லாம் ஆக்சுவலி அக்யூஸ்டு, எவன்லாம் ஆக்சுவலி சஸ்பெக்டு, எவன்லாம் ஆடு மேய்ச்சவன், எவன்லாம் சும்மா போய்கிட்டு இருந்தவன் யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அதோட தற்போதைய நிலை எனக்கு தெரியல. இன்னொன்று, இவனுங்க வந்து இந்த யூஎஸ் செப்டம்பர் 11 அட்டாக்லேயே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. அது யார் பண்ணா அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே நம்ம போகல இன்றைக்கி. ஆனால் ஈராக் மேட்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈராக் வந்து எப்படின்னா, இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, ஈராக் கிட்டேயும் சதாம் ஹுசேன் கிட்டேயும் வெப்பன் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதாவது ஒரு பேரழிவுக்கான ஆயுதம் மொத்தமாக. அதாவது இவனுங்க ஹிரோஷிமாலேயும் நாகசாக்கிலையும் என்ன மாதிரி ஒரு வெப்பனை டெப்ளாய் பண்ணானுங்களோ அந்த மாதிரி ஒரு வெப்பன் யார்கிட்ட இருக்கான், ஈராக்கில் இருக்கான். யூஎஸ்கிட்ட இருந்தது. ஆனால் யாருமே யூஎஸ் மேலே ஒரு போர் தொடுத்து இவன்ட்ட இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லி யூஎஸை போய் அடிக்க முடியாது. ஆனால் இவன் நினச்சா இந்த மாதிரி ஒரு பேராபத்து விலகி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அவன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அங்கே உள்ளே போகலாம். அப்படி உள்ளே போய் தான் சதாம் ஹுசேனை காலி பண்ணாங்க. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் விஷயம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஈராக்கில் பிரச்சனையே இல்லையா, சதாம் ஹுசேன் நல்லவனா, அந்த டாப்பிக்குள்ளே நம்ம போவே வேணாம். நமக்கு தேவை என்னென்னா, நீ டெமோக்ரஸியை பற்றி பேசுகிற, ஒரு கண்ட்ரியோடைய ஒரு சாவரனிட்டியை பற்றி பேசுகிற, உன்னோட கண்ட்ரியோட ப்ரைடை பற்றி நீ பேசுகிற. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபாரின் நாட்டுக்குள்ளே போய் அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் அதெல்லாம் தீர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு அபத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இதை பல வருஷமாக யூஎஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் உண்மையாக என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம ஜனநாயக முறைப்படி, ஜனநாயகம்னு சொன்னாலே ஜனநாயகனுக்கு போயிடக்கூடாது. அதனால தான் நான் டெமோக்ரஸின்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன்.
நம்மளாம் ஓட்டு போட்டு ஒருத்தன் லீடர் ஆகிறான் அப்படின்னா ட்ரம்ப் 2வது தடவை ஆட்சிக்கு வந்திருக்கவே முடியாது. ட்ரம்ப் மேலே எந்த தப்பும் கிடையாது. ட்ரம்ப் என்னை கேட்டிங்கன்னா ஒரு இன்னசென்ட்டு. மற்ற எல்லா யூஎஸ் லீடர்ஸும் என்னென்ன விஷயங்கள் மனசில் வச்சு ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணாங்களோ இவர் வெள்ளந்தியாக வெளியே சொல்லிட்டு பண்ணுவார். அது ஒன்று தான் இவருக்கும் இதுக்கு முன்னாடி யூஎஸில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த பிரசிடெண்ட்ஸ்க்கும் கவர்மெண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம். இவருக்கு அதை மறைச்சி வச்சு மழுப்பி ஒரு கார்ப்பரேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் இவருக்கு வரல. இவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அடிக்கிறாரு. அவர் மேலே அவர் நல்லவரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மேட்டர் இன்றைக்கி வரைக்கும் வெளியே முழுசாக வரல. வந்ததுன்னா ட்ரம்ப்போடைய முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படும். எப்ஸ்டைன் ஃபைல்ஸு இது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் யூஎஸோட ஹிஸ்ட்ரியிலே நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஒரு மாஸாக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட ஒரு டீனேஜர்ஸ் மேலே நடந்த ஒரு செக்ஷுவல் ட்ராஃபிக்கிங் யூஎஸில் நடந்திருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதில் ட்ரம்ப் ஒரு முக்கியமான பார்ட்டாக தான் இருக்கார். ஆனால் நம்ம டெமோக்ரஸியில் இருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு பெருமை நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்போவுமே சைனாவையோ இல்லை ரஷ்யாவையோ இல்லை கியூபாவையோ பார்த்து, இல்லை எங்கெங்கெல்லாம் ஒரு சோஷியலிஸ்ட் ரெஜிம் இருக்கோ அவனுங்கள பார்த்து நீ டெமோக்ரஸி இல்லை, நீ டெமோக்ரஸிக்கு வான்னு கூப்பிட்றதையோ, நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறதுல ஒரு முழு ஒரு பெருமை நமக்கு இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இங்கே ரிக்டாக இருக்கும்போது இது இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது யூஎஸ்க்கு க்ரீன்லேண்ட் வேணும். இப்போ க்ரீன்லேண்டோட கதையே எடுத்துக்கோமே. க்ரீன்லேண்ட் நீங்கள் ஃப்ளாட் மேப்பில் பார்த்தீங்கன்னா க்ரீன்லேண்ட் ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் க்ரீன்லேண்டை மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா அதை தூக்கி நீங்கள் யூரோப் மேலே வச்சிங்கன்னா யூரோப்போட பெருசாக தெரியும். ஆக்சுவலாக க்ரீன்லேண்ட் எவ்வளோ பெருசுன்னு, அதாவது சைஸ், இப்போ யூரோப்பை கம்பேர் பண்ணால், யூஎஸை கம்பேர் பண்ணால், ஆஃப்ரிக்காவை கம்பேர் பண்ணால் எவ்வளோ பெருசுங்கிறது நம்மளோட ஃப்ளாட் மேப்லேயோ குளோப்லேயோ பார்த்தா நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வாஸ்ட் ரீஜன், பிக்கெஸ்ட் ஐலாண்ட் இன் த வேர்ல்டு. அங்கே இன்யூட் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க கனடாவுடைய ஆரிஜின்லேருந்து க்ரீன்லேண்டுக்கு வந்தவங்க. எப்படி ரெட் இண்டியன்ஸ் யூஎஸில் மெக்சிகோவில் இருந்தாங்களோ அந்த மாதிரி கனடாவில் இன்யூட் மக்கள், அதில் நிறைய பிரிவு இருக்குது, அவங்களாம் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏஷியன் எத்னிசிட்டி உள்ள ஒரு ஆள் மாதிரி தான் ரெட் இண்டியன்ஸும் தெரிவாங்க. இந்த கனடாவில் இப்போ இருக்கிற இன்யூட் மக்களும் க்ரீன்லேண்டர்ஸுமே அப்படி தான் இருக்காங்க பார்க்க. இது ரொம்ப ரீசண்டாக, லைக் 1940s 1930s தான் இது ஒரு டென்மார்க்கோட ஒரு அங்கமாக மாறுது. அதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறையா வயலன்ஸ் நடந்திருக்கு. டென்மார்க் லிட்ரலி எத்னிக் கிளென்சிங் பண்ணியிருக்காங்க. இவங்களை துரத்தி அனுப்புகிற வேலையெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த இன்யூட் மக்கள் கண்டுபிடிச்சது தான் இந்த டாக் ஸ்லெட்ஜெல்லாம். எப்படி நம்ம சாண்டா கிளாஸ்க்கு நம்ம ஸ்லெட்ஜில் போவாரோ அந்த ஸ்லெட்ஜெல்லாம், ஏன்னா அங்கே இருக்கிற பனிக்கு ஸ்லெட்ஜில் தான் அவங்களால போக முடியும். நிறைய நாய்களை கட்டிட்டு ஸ்லெட்ஜில் போவாங்க. வேர்ல்டு வார் 2ல் அப்போவே கோல்டு வார் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ யூஎஸ் என்ன சொல்லுதுன்னா, க்ரீன்லேண்டு நம்ம கையில் இல்லைன்னா ரஷ்யா ஈஸியாக உள்ளே வந்துடும், அந்த சீ ரூட்டை எடுத்தால் யூஎஸ் அட்டாக் பண்ணிடும். அதாவது நீங்கள் மேப்போட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அலாஸ்காவும் ரஷ்யாவும் கால் வைக்கிற தூரத்தில் தான் இருக்குது. அங்கே நடக்காத ஒரு ப்ரீச் இங்கே நடந்துரும்னு சொல்லி யூஎஸ் என்ன பண்ணுதுன்னா, வேர்ல்டு வார் 2லேயே க்ரீன்லேண்டில் டென்மார்க்கோடைய அனுமதியோட, ஏன்னா எல்லோரும் நாட்டோ அலைஸாக இருக்காங்க, அங்கே சென்சர்ஸை போட்டு ரஷ்யாவோட ஃப்ளைட்ஸை, ஷிப்பிங் ரூட்ஸை மானிட்டர் பண்ணிகிட்ருக்க வேலையை இன்றைக்கி வரையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நிறையா அபேண்டன்டு பிளேசஸாக இப்போயும் இருக்குது, வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஆப்ரேஷனலாக இல்லாமல். பட் யூஎஸ் அங்கே எப்போவுமே ப்ரெசன்டபுளாக இருக்காங்க, க்ரீன்லேண்ட் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்காங்க. டென்மார்க்கால் க்ரீன்லேண்டை மொத்தமாக நிர்வகிக்கிற ஒரு திறமை டென்மார்க்குக்கு ரிசோர்ஸோ பணமோ ஸ்ட்ரென்த்தோ எப்போயுமே இருந்ததில்லை. ஆனால் என்ன ஆயிருக்குன்னா, டென்மார்க் கம்ப்ளீட்டாக க்ரீன்லேண்ட் மேலே ஒரு கண்ட்ரோலில் இருந்து இப்போ அது ஒரு மாதிரி யூனியன் விசஸ் ஸ்டேட் மாதிரி, நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டேட் மாதிரி க்ரீன்லேண்டில் அவங்களுக்கு தே ஹாவ் தேர் ஓன் பார்லிமெண்ட், தேர் ஓன் கவர்மெண்ட், பட் தே ஆர் அண்டர் த யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் டென்மார்க்கு. தே ரிசீவ் லைக் ஒரு சார்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் எவ்ரி இயர்.
அதை வச்சு இப்போ கிரீன்லாண்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இவர் வந்து கிரீன்லாண்டை பற்றி பேச பேச கிரீன்லாண்டில் இருக்கிற அந்த ஆரிஜின் மக்களுடைய தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கலையுது, பயம் வருது. இவன் வந்தால் என்ன ஆகுமோ தெரியலையே, யூஎஸ் கண்ட்ரோலில் மொத்தமாக போனால் என்ன ஆகுமோன்னு. ஏன்னா அவங்க வந்து டென்மார்க்கிட்டே நாங்கள் இருக்க விரும்பலை, எங்களுக்கு தனி இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு பல நாளாக கேட்டுட்ருக்காங்க. பட் டென்மார்க்கை விட யூஎஸ் மொத்தமாக விழுங்கி சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து தூக்கம் போயிருச்சுன்னெலாம் சொல்கிறத கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிரீன்லாண்டுக்கு அடியில், பனிக்கு அடியில் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு கோஸ்ட்லேயும் என்னென்ன ரிச் மினரல்ஸ் இருக்குது, ஃபோன்ஸ்லேருந்து, பேட்ரிலேருந்து, கார்லேருந்து, ஃபியூவல்லேருந்து, இது எல்லாத்தையும் தயாரிக்கிற மொத்த பார்ட்ஸ்க்கான கோரும் மினரல்ஸும் கிரீன்லாண்டோட அடியில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த பனியெல்லாம் உருகிற காரணத்தினால அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதை வந்து வெட்டி எடுக்கிற ஒரு பாசிபிலிட்டி வந்து ஃப்யூச்சரில் உண்டாகிற ஒரு நிலைமை இப்போ வருது. சீ ரூட்ஸு கிளியர் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப பனியாக முட்டி இருக்கிற சீயில் வந்து கப்பல்களோ நீங்கள் வார்ஷிப்ஸோ அனுப்ப முடியாத ஒரு காலத்துலேருந்து இப்போ அது எல்லாமே உருகி புது புது சீ ரூட்ஸ் ஃபார்ம் ஆக ஆக கிரீன்லாண்டை சுற்றி இருக்கிற கடல் பகுதியும் தண்ணியாக மாறுது, ரொம்ப ஓப்பன் ஆகுது. கிரீன்லாண்டுமே கரையுது. நீங்கள் வந்து ஐஸே இல்லாமல் வெறும் தரையை வந்துருச்சுன்னா ஈஸியாக நம்மளால் ரோடு போட்டு போயிட்டு வந்துடுவோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் யூஎஸ் பார்க்குறதால இப்போவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப்பை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அக்வயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வெனிசுலா கையில் வந்துருச்சுன்னா எத்தனை டன் ஆஃப் ஆயில் யூஎஸோட கைக்கு போகும், கிரீன்லாண்ட் கையில் வந்து தான் எவ்வளோ மினரல்ஸ் அண்ட் ஆயில்ஸ் அகெயின் யூஎஸோட கைக்கு போகும்னு நமக்கு தெரியாது. இவங்க திரும்ப 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 வரலாற்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே காரணம் ரஷ்யா அட்டாக் பண்ணிடுவான், சைனா அட்டாக் பண்ணிடுவான், ரஷ்யா அட்டாக் பண்ணிடுவான், சைனா அட்டாக் பண்ணிடுவான் தான். சைனாவுமே பயம், ஏன்னா சைனா டென்மார்க்கோட நிறைய ஒப்பந்தங்கள் போட்டு அது எல்லாமே யூஎஸோட தலையீட்டுனால கேன்சல் ஆகிருக்கு. நிறைய போர்ட்டு, ஹார்பர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் சைனா ஸ்பான்சர் பண்ணி கிரீன்லாண்டில் பண்ணி அதுவும் யூஎஸ் உள்ளே பூந்து அந்த டீலை கெடுத்து காலி பண்ணுற வேலையெல்லாம் பண்ணியிருக்கு. டென்மார்க் வந்து நேட்டோவோட ஃபவுண்டிங் கம்பெனி, அதாவது நேட்டோ ஃபார்ம் பண்ணும்போது இருந்த முக்கியமான சில கண்ட்ரியில் டென்மார்க் ஒன்று. அதுக்கு காரணம் யூஎஸ் வந்து அவங்கள வந்து ஃபவுண்டிங் கம்பெனியாக வச்சது காரணமே கிரீன்லாண்டு தான். இல்லைன்னா டென்மார்க்கை வச்சு கிரீன்லாண்டுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. இது வந்து இந்த நிலமையில் கிரீன்லாண்டு இருக்குது. கூடிய சீக்கிரம் யூஎஸ் வந்து ஒரு 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 சுலபமான வழியிலையோ, அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒருத்தர் அங்கே ஒர்க் பண்ணுறாரு, யூஎஸ் எம்பசி ஆஃபீஸ் மாதிரி ஆட்களை போடுவாங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து டென்மார்க்கு கவர்மெண்ட் மேலே அதிருப்தியாக இருக்காங்க, அன்ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு டென்மார்க்லேருந்து வெளியே வரணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி டென்மார்க்கிட்டேருந்து கிரீன்லாண்டை பிடுங்குவாங்க. வயலண்ட்டான வழி அப்படின்னா என்னென்னா, மிலிட்ரியேட் அப்ளை பண்ணுறது, நான் வந்து ஆர்மி ஒரு ஃபேக்காக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது, ரஷ்யா இங்கே வந்துட்டான்னு சொல்லிவிட்டு உள்ளே அங்கே ஆட்களை போட்டு அங்கே மிலிட்ரி ஜோன்ஸை அதெல்லாம் கட்டமைச்சு கிரீன்லாண்டை ஆக்குப்பை பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ரொம்ப சீக்கிரம் நடக்கும். ஸோ இதுதான் டெமோக்ரஸியா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. டென்மார்க் ஒரு டெமோக்ரஸி, கிரீன்லாண்ட் ஒரு டெமோக்ரஸி, யூஎஸும் ஒரு டெமோக்ரஸி அப்படின்னா இதில் இருக்கிற இந்த டிக்டேட்டர்ஷிப் இருக்குல்ல, இது வந்து ட்ரம்ப்போடைய தனிப்பட்ட ஐடியாவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போது அமெரிக்காவோட ஃப்யூச்சருக்காக கிரீன்லாண்டை பிடிக்கிறதோ, வெனிசுலாவை பிடிக்கிறதோ, இப்போ கொலம்பியாலையும் அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொலம்பியாவில் இருக்கிற ஒரு சோஷியலிஸ்ட் ரெஜிமை மாற்றணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் பண்ணுறதால ட்ரம்ப்புக்கு என்ன சேரப்போகுதுன்னு கேட்டால் எதுவும் இல்லை. அப்படி ஒரு விஷன் இருக்குமா ட்ரம்ப்புக்கு? யூஎஸ் வந்து இன்னும் ஒரு சூப்பர் பவராக இருக்கணும் அப்படிங்கிறது ட்ரம்ப்போடைய ஒரு தனி மனிதனுடைய ஒரு நோக்கமாக மட்டுமே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து காலங்காலமாக யூஎஸ்ஸுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய வேலை. இந்த வேலையில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய பொசிஷனை இன்னொரு 100 வருஷம் 200 வருஷம் சூப்பர் பவராக இருக்கிறதுக்கான எப்போவுமே அவங்க பண்ணுற ஒரு 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 கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸாக தான் தெரியுது. ஓகே, ரொம்ப க்ரேஸியாக இருக்குது. இங்கே இந்தியாலேயும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்ம ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாலும், இப்போ எஸ்ஐஆர் வந்தது. எஸ்ஐஆரில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனை, நான் என்னோடய ஊரில் கடந்த 7 வருஷமாக தான் இருக்கேன். என்னோடய ஊரில் நான் போய் எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போகிறேன்.
நான் பிறந்து ஓட்டு போடுற மாவட்டம் வேறு மாவட்டமாக இருக்கிறதால அந்த டேட்டா இங்கே கிடைக்கல. ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு. நான் ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு போய் அந்த பழைய 2002 2005 டேட்டா பேஸை டவுன்லோட் பண்ணி என் அப்பாவுடைய அம்மாவுடைய பார்ட் நம்பர் சீரியல் நம்பரை கண்டுபிடிச்சி, எங்கள் அப்பா இப்போ இல்லை, அவங்கள கண்டுபிடிச்சி, என்னுடைய ஓட்டர் ஐடியில் என் அப்பா பேர் இருக்குது. என் அப்பாவுடையதை நான் போய் கண்டுபிடிக்க முடியல. உயிரோடு இருக்கிற அம்மாவோடதை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. கடைசியாக கண்டுபிடிச்சி, ஏதோ நம்ம கம்ப்யூட்டர் தெரியும், நமக்கு விஷயம் தெரியும், ஃபோன்லேயே நம்மளால் நம்ம இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிட முடியும். அப்போயுமே பண்ண முடியல. ஒரு இன்டர்நெட் சென்டரில் போய் உட்காந்து தான் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஒரு டேட்டா பேஸை டவுன்லோட் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது ஃபுல் ஃபைலை. அந்த வேலையை தான் அங்கே இருக்க பிஎல்ஓஸ் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வயசான 60 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு கப்பல் வராங்க. நான் சொல்கிறது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில். அங்கே வராங்க. இந்த மாதிரி இந்த ஃபார்ம் இங்கே ஃபில் பண்ணி தர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. என்ன ஃபார்ம்னு இப்போ கேட்டால், அவங்க இப்போ வளசரவாக்கத்தில் சென்னையில் இருக்காங்க. அங்கே இருக்கிற பூத் லெவல் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காரு, என்னால் இந்த டேட்டாவை கிடைக்கல எனக்கு, நீங்கள் கடைசியாக எந்த ஊரில் 2002 ஓட்டு போட்டிங்களோ அங்கே போய் வாங்கிட்டு வாங்கன்னு அமுச்சு விட்ருக்காரு. இவங்க ட்ரெயின் டிக்கெட்டு போட்டு சென்னையிலேருந்து புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பூத்துக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் தேடுறதுக்கு வராங்க. எப்போன்னா 2002லேயும் 2005லேயும் இவங்க ஓட்டு போட்டதுக்கான பார்ட் நம்பர் சீரியல் நம்பர். எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா இருக்குது இது. வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பிரச்சனை அப்படின்னு நம்ம முட்டு கொடுக்கலாம். அந்த பூத் லெவல் ஆஃபீஸரோட பிரச்சனை, அவர் தான் தேடி சொல்லியிருக்கணும்னு சொல்லிடலாம். பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க நாடு ஃபுல்லாக. அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க மேலே போட்ட ப்ரெஷர்னால் லிட்ரலி சூசைட் பண்ணியிருக்காங்க நாடு ஃபுல்லாக. அவ்வளோ ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குது. நீ எப்படி ஒரு ஆதார் கார்டை வச்சு நான் ஓட்டர் ஐடி கன்ஃபார்ம் பண்ணுவேன்னு நீ சொல்லியிருந்தேன்னா இது இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆகிருக்காது. எங்கே போனாலும் ஆதார் கார்டு கேட்குற, ஆனால் இதுக்கு மட்டும் ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற. ரேஷனில் பொருள் வாங்கிட்டு இருக்காங்க, ரேஷன் கார்டை வச்சு கொடுக்க மாட்டேற. டிரைவிங் லைசன்ஸை கொடுக்கலாம். ஏன்னா இது எல்லாத்துக்குமே நீங்கள் ரேஷன் கார்டு அவ்வளோ சுலபமாக வாங்க முடியாது. நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிறவர், இந்த ஸ்டேட்டில் இருக்கிறவர், இந்த அட்ரஸில் இருக்கிறவர்னு ப்ரூவ் பண்ணால் தான் வாங்க முடியும். ஆதார் கார்டு அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாது. கைரேகை, பயோமெட்ரிக்ஸு எல்லாமே வச்சு இந்த நாட்டோட சிட்டிசன்னு பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுத்து உங்களுடைய அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் ஆதார் கார்டு கொடுக்குற. இப்போ நான் இந்த நாட்டுடைய சிட்டிசன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருந்தும் நீ என்ன பண்ணுற, சிட்டிசனாக இருந்தால் பார்த்தாது, நீ ஓட்டு போடுறதுக்கு தனி தகுதி வேணும்னு சொல்கிற. ஒரு சிட்டிசனாக இருந்தால் ஒருத்தன் ஓட்டு போடணும்ல, அதுதானே டெமோக்ரஸி. இப்போ அதை நீ பிரிக்கிற அப்படின்னா இது டெமோக்ரஸியா? இல்லை, நீ குடிமகனாக இருக்கலாம், ஆனால் உன்னால் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்கிறது தான் டெமோக்ரஸியா?